ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சிறப்பல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன தே கால் ஹிம் ஓஜி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் பவன் கல்யாண் இடம் நடிச்சிருக்காரு. அவரோட பிரகாஷ் ராஜ், இம்ரான் ஹாஷ்மி, பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சுஜித். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாக்குசாங்கிற ஒரு கேங்ஸ்டருக்கு ஆப்போசிட்டாக வாரியர்ஸ் உருவாராங்க. அவங்களையும் அழிச்சிடுறாங்க. பட் அதில் ஒரு வாரியர் மட்டும் தப்பிச்சு கடல் வழியா மும்பைக்கு வராங்க. வரவழியில பிரகாஷ் ராஜா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துறாரு. அப்படியே மும்பைல ஒரு பெரிய போர்ட் வச்சு பெரிய ஆளா இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த போர்ட் மூலமா ஒரு பிரச்சனை வருது. அதை கிரியேட் பண்றவர் இம்ரான் ஹாஷ்மி தான். அது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம், பிரியங்கா மோகன் யாரு, அர்ஜுன் தாஸோட ரோல் என்ன, இது எல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவா தோன்றது பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் வேற லெவல்ல இருந்தது. ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சூப்பரா அந்த படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அடுத்த பெரிய பாசிட்டிவாவும் ஒரு ஹீரோவாவும் பாக்குறது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன். தமிழ்ல அனிருத் எப்படி ஒரு படத்தை பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்ணுவாரோ அதே மாதிரி தெலுங்குல தமனை சொல்லலாம். ஏன்னா பிஜிஎம்ல வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நிறைய ஃபைட்ஸ் தான், படம் முழுக்கவே ஃபைட்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அம்மா மாசா இருந்தது. அண்ட் பிஜிஎம்மோட பார்க்கும்போது இன்னும் வேற லெவல்ல இருந்தது. சினிமோட்டோகிராஃபிக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா மாஸ் சீன்ஸுமே இந்த சினிமோட்டோகிராஃபி நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் வழக்கம் போல பிரகாஷ் ராஜோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுக்க சண்டை, கன்னு, வயலன்ஸ் தான். இந்த கேஜிஎஃப் படம் வந்தாலும் வந்தது. அதுல இருந்து எல்லா ஒரு மாஸ் படத்துலயும் எந்த ஒரு சீனா இருந்தாலும் ஒரு எலிவேட் பண்றதுக்காக அவங்க பேசுற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா ரியல் லைஃபுக்கு ஒட்டாத மாதிரியே இருக்குது. ஸோ இது ஒரு படத்துல பார்க்கும்போது நல்லா இருந்தது. மல்டிபிள் மூவிஸ்ல இதை பார்க்கும்போது நமக்கே சலிப்பு தட்டுது. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் இருக்குது. சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே பவன் கல்யாணுக்கு ஒரு பில்டப். ஒரு டைம் பண்ணா பரவாயில்ல, சாகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது கூட ஒரு பில்டப் கொடுத்துட்டு தான் சாறாங்க. நிறைய லாஜிக் மிஸ். குறிப்பா சொல்லணும்னா டீசர் பார்க்கும்போதே தெரியும் பிரியங்கா மோகன் செத்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் சாறாங்க. ஸோ அந்த சீன்ல இம்ரான் ஹாஷ்மி இருக்கவே மாட்டாரு. பேரலா வேற சீன் காட்டும் போது அந்த இடத்துல தான் இருப்பாரு. பட் ஆனா கடைசியில சொல்லும் போது அவர் தான் கொலை பண்ண மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் அப்பட்டமா ஸ்கிரீன் பிளே மிஸ். பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ் இவங்களுக்கு எல்லாம் பெருசா ரோலே இல்ல. சும்மா ஒரு ஏதோ கேமியோ பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த ஜப்பான்ல போயிட்டு யாக்குசா குரூப்பையே ஒரே ஆளா போய் கொலை பண்றதுங்கிறதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரி இல்ல. பட் ஆனா இந்த படத்துல அதையும் ஒரு பெரிய பில்டப்பா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பில்டப்புக்கு யோசிச்சவங்க கதையில யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் தமனோட பிஜிஎம் இது ரெண்டும் தான் இந்த படத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாத்துது. மற்றபடி 2.5 மணி நேரம் படத்துல ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் ஸ்லோ மோஷன் சீன்ஸ் அண்ட் ஃபுல்லா அடிதடி, கன் ஷூட், பிளட் ஷெட், பில்டப்ஸ் இப்படின்னு தான் படம் போடுறத தவிர கதையா எதுவுமே இல்லை. இதுல செகண்ட் பார்ட்டுக்கு வர லீடை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்கும். மற்றபடி ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப ஆவரேஜான ஒரு மூவி தான். நம்ம ஊர்ல தமிழ் டப்பிங்னு ரிலீஸ் ஆயிருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.